ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப சூப்பரான ஒரு மாங்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம மாங்காவை சாம்பார் வச்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த காரக்குழம்பு நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். நிறைய பொருளை வறுத்தரைச்சி செய்ய போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மாங்காய் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இதோடவே 1 டீஸ்பூன் மல்லி, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சீரகம், 2 பல்லு பெரிய பல்லா பூண்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இதோடவே கருவேப்பிலை சேர்த்துடலாம். அப்புறமா 3 காஞ்ச மிளகா, காரத்தை பொறுத்து காஞ்ச மிளகாயோட குவான்டிட்டியை குறைக்கவோ கூட்டவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இதோடவே ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துடலாம். கூடவே ஒரு தக்காளி, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. தேங்காய் போட்டுடலாம். துருவன தேங்காய் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. தேங்காய் நல்லா வேகணும் அப்படிங்கிற வறுபடணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை போட்டுடலாம். அப்புறமா வெங்காயம், ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பொதுவாக சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா விட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மாங்காய் போட்டுடலாம். ஒரு மாங்காவை கிளிமூக்கு மாங்காய் எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா பாருங்கள், கலர் நல்லா மாறி இருக்குது, மாங்காவோட கலர். இப்போது இதில் நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா குழம்பு மிளகா பொடி 1 ஸ்பூன் போடுறேன். இது பார்த்திங்கன்னா நான் இந்த சக்தி பிராண்டோட குழம்பு மிளகாய் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்துக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் தூள் கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதை நம்ம லைட்டாக வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக கலந்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ மூடி போட்டுடலாம். இதோட பச்சை வாசம்லாம் போயிட்டு நல்லா கொதிச்சு குழம்பு சுண்டி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு. வாவ், பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வாசனையோடு இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக மல்லி இலை போட்டு நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், ஃபைனலாக இதில் நான் சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சமாக வெல்லைத்தூள் சேர்த்துக்கலாம். மாங்காயோட புளிப்பு அந்த காரம் எல்லாமே பேலன்ஸ் ஆகி வரும். கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்து கலந்துட்டோம்னா நம்மளோட குழம்பு ரெடி.
இதே போல் மாங்காய் குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தோட அப்புறமா இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தோட அப்பளம் வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.